அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 24 10 மாதம் 24 அப்பசி மாதம் 24 அக்டோபர் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:13 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம்: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். ஏசாயா 41:10 கூறப்பட்ட அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 நாளாகமம் 20, தானியேல் 2, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து யோவான் 20:21. இவற்றை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உங்களோட கோல் வந்தது. பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். தயவு செய்து நீங்கள் லைனிலே நில்லுங்கள், ஆயத்தமாய் நில்லுங்கள். நான் கோல் பண்ணும் வரை நீங்கள் அந்த பட்டனை அமர்த்தாதீர்கள். வெயிட் பண்ணுங்கள், நான் கோல் பண்ணும் வரை. ஒருவர் கோல் பண்ணதால் இந்த 15 நிமிடம் ரிங் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. நான் என்னை கம்ப்யூட்டர் ஷட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். ஒரு கம்ப்யூட்டரில் அந்த சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நான் கோல் பண்ணும்போது நீங்கள் வாருங்கள். அதனாலே எல்லோருக்கும் விடைஞ்சலாக இருக்கும். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஜபங்களுக்கூட கடந்து செல்ல தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜனட் அவர்கள் இணைகிறார்கள். நாளைய நாளிலே நாங்கள் இலங்கைக்கான ஜபங்களுக்கூடாக கடந்து செல்கிறோம். 25 மாவட்டத்திலிருந்தும் 30 நாடுகளிலிருந்தும் இலங்கைக்கான ஜபம் தேவ செய்தியோடு இணைவார்கள். காலை எங்களுடைய நேரம் காலை 9 மணி, இலங்கை இந்தியா நேரம் மாலை 6:30 மணி, யுகே நேரம் 2 மணி, யூரோப் நேரம் 3 மணியாக இருக்கும். காலை 9 மணி முதல் 12 மணி வரை 3 மணித்தியாலங்கள் நடைபெறும். அந்த வகையிலே பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். காலை பாஸ்டர் ஐக்கியம் நடத்துகிற இந்த ரிவைவல் ப்ரேயர் நீங்கள் ஜூமுக்கூடாக வர முடியும், எங்களுடைய ஜூமுக்கூடாக, அல்லது அவர்களுடைய ஜூமுக்கூடாக இணைய முடியும். அதே வேளையிலே சங்கமம் வானொலிக்கூடாக கூட நீங்கள் கேட்க முடியும். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com இவற்றுக்கூடாக கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக, உலக நாடுகளுக்கான ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் திரும்பமாக வரவேற்று கொண்டு அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்போம். உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணுங்களமா. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். வானொலி வானொலி இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேஸ்டியானா குடும்பத்தை சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்திய நாட்டை வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சூத்திரங்கள் எந்த தடையும் வராதபடி எங்கள் லைன்களை எல்லாம் கிளியப்படுத்தி கர்த்தர்
ரட்சிக்கப்பட்டு வெளியிலே போனாலும் அவர்களுக்கு ஆபத்து அதிகமாயிருக்கும். ஆகவே நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மாறு எட்டிலே அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய கையிலே அவர்களுடைய கண்கள் வாய் இருதயத்திலே வேணும் கத்தர் நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் அந்த ஒவ்வொரு வாலிபர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக பாவஸ்தாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில வாலிபர்கள் எழுந்து உமக்காக பிரகாசிக்க நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஒரு தானியலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, ஒரு யோசேப்பை போல ஆண்டவரே, இந்த வேதாகம வாலிபர்கள் தாவீதை போல ஒவ்வொரு வாலிபர்களும் எழுந்து இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை காண நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பத்தில் உள்ள வாலிபர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்துகிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிபர்களையும் எடுத்து பயன்படுத்தி ஒரு பெரிய எழுப்புதலை 5 கண்டங்களிலும் காண, ஒரு பெரிய மாற்றத்தை காண இயேசு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் கத்தரும் நாளும் கத்தர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி ஆசீர்வதித்து சபைகளின் நடத்துவார். ஆமென், ஆமீன். God bless you. சிஸ்டர் ஜானட், உங்களோட லைனை பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் தடையாக வருகிறது. உங்கள் இன்டர்நெட் லோ போல இருக்கு. நீங்கள் எடுத்து அதான்னா உங்களின் லைன் வந்து நான் எடுத்தால் எனக்கு ஓகே. யாரு முதலாவது எடுத்தால் என்னுடைய லைன் வந்து பிளாக் பண்ணிடும். அதை நாங்கள் அப்படித்தான் செய்து வச்சுக்கோம். இந்த பிளாக்ல இருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கிறது. நான் திருப்பி எடுக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, ஒரு ஜெபத்துக்கு கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் வாலிபருடைய பாவத்தினால் அவர்களுடைய எலும்புகள் சுகம் இல்லாமல் போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 2:2. ஆகவே இந்த வாலிப பிள்ளைகளுடைய பாவங்கள், பாவ இருளுக்குள்ளே பிள்ளைகள் திருப்பி ரட்சிப்பை காணும் என்று ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே, இலங்கையில் உள்ள மக்கள் வாலிபருக்கு ஆண்டு ஜெபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு அவங்கள் உள்ளங்களில் அப்பா நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் மட்டுமே செய்ய வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தினப்பா. இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலையா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே மோசைக்கு நீங்க எப்படி காண்பித்தீர்களோ அதே மாதிரி உங்களை காண்பிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வல்லமையை தெரியப்படுத்துங்க, ஞானத்தை கொடுங்க, வெளிப்படுத்தலை கொடுங்க அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களோட ரத்த கோட்டைகளை மறைச்சி வைங்கப்பா. உங்களோட சித்தத்தை நிறைவேற்றுங்க. அவங்களுக்கு பெரிதான உங்களிடத்தில் இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் ரத்த கோட்டைகளை மறுத்துப்பா எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படி ஜெபிக்கிறேன் ஐயா அப்பா. எந்த விதமான தீங்கும் அவங்களை அணுகாத வண்ணமாக அப்பா அவங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவர்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் என்றுதானே அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்று மாணவரே உங்களுக்கு அன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த நேரமும் ஆண்டவரே ஜெபங்களை கேட்டு எல்லா தடைகளையும் நீக்கி யாவற்றையும் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உலகத்தில் இருப்பதும் பார்க்க எங்களுக்கு இருக்கிற பெரியவர், அந்த பெரியவரா இருக்கிற உங்களை நாங்க
கவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வல்லமை நிறைந்த மிரக்கல்களை அப்ப அற்புதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க. இவர்களை காத்துக்கொள்ளுங்க, ரத்த கொட்டைகளை மறைத்து வச்சு உங்களோட சித்தத்திற்கு நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் அப்பா. இப்ப இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிற ஆண்டவரே. ஆன்லைன்ல வர்ற தடைகள், தேவையில்லாத வர்ற எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தின் அத்தட்டுகிற நம்புறா அப்பா. அவங்களுக்கு சித்தத்தின்படி நடத்துங்க. அவருடைய சொட்டைகளை மறைத்து வைத்து அப்பா இந்த நாளை புதிதான நாளாக ஆசீர்வதிக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஒருவரை கூட இருந்து உங்களுடன் வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலா அமைச்சர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர். இந்த நாட்கள்ல நாங்க வாலிப குட்டிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாலிப யுவதிகள் தங்களுடைய சுய இச்சையின்படி நடக்கிறவர்களை கர்த்தர் தாமே மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதியும் வேகமா இருக்கிற ஆண்டவரை சந்திக்கிறோம். ஸ்தோத்திரங்க தாவே நம்முடைய எங்களோடு கொடுத்து ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை பார்த்து வழி நடத்தின தேவனுக்கு கோடான ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நான் உண்மை பங்களிக்கும் உன்னை பழகவும் இந்த வேலையில் இருக்க தாவே நம்முடைய தாவினால் உன்னுடைய குருவனால் ஆண்டவரை எங்களை நீ பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். இந்த வேலையில இளைஞ தேசத்தை ஆண்டவரை கொண்டு வருகிறோம். தேவனாக கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரை இளைஞ தேசத்தில் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. முக்கியமாக ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு ஏற்றுணையாக இருந்து வழி நடத்தி பாதுகாத்து கொண்டு பழிவனுக்கும்படியாக வச்சிருக்கிறோம். அவர்களுக்கு வருகிறதான எல்லா விதமான பட்டாசத்தினுடைய போராட்டங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் என் தேவனாக கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்கள் தப்புத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு தடங்களை கொண்டு வருகிற, அவர்களை மனதை குழப்பமாக்குகிற, அவர்கள் வாழ்விலே ஆண்டவரை வளம் பெற முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறதான சூழ்நிலைகள் ஆண்டவரை விட்டாசு தந்திரத்தினால் ஆண்டவரை அநேகங்களை பெருகிருக்கிறபடியா என் தேவனாக கர்த்தர் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்கப்பா. அவர்களுக்கு எல்லா எல்லாம் தேவனுக்கு கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு பரிசுத்த சந்ததியாய் எழுந்தாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற இந்த கர்த்தர் அவர்களுக்கு அந்த தடையை கொண்டு வருகிற எல்லா விதமான எல்லா சுத்த ஆவியும் ஆண்டவரை எல்லா சூழ்ச்சிகளையும் நிர்மூலமாக்க முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு பயன்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செல்லத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு உதவியாக இருந்து வழங்க ஆய்ச்சிருக்கிறோம். நீதிபரரான தேவன், நீதியோடு நியாயத்தை இருக்கிற தேவன், அந்த தேவனை அறிந்து கொள்கிறதான ஆண்டுகிற மன வாஞ்சைகளை அந்த பிள்ளைகளுக்கு பொருத்தி அவர்கள் ஆண்டுகிற இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாய் இருக்கவும் அப்பா மனம் மேல் இருக்கிற பட்டம் மறைந்திருக்க மாட்டாது என்றது போல ஆண்டுகிற இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற அப்பா அநேக ஜனங்களுக்கு ஒளி சுகிற பிள்ளைகளா மாற்றி ஆண்டுகிற வழிநடத்தும்படியாகவே அவர்களோடு கூட நீங்க பொருங்க அப்பா. அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை அணிந்து ஆண்டுகிற வழிநடத்துங்க அப்பா. அப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான சந்ததியாய் ஆண்டுகிற காணவும் சீதத்திலே என்பதை அவர்கள் நடத்தவும் அதற்கு ஆண்டவரே நீங்க துணைங்க இந்த கொண்டு வருகின்றாங்க பள்ளி ஆலோசனைகளை ஜீவனை துணையாக இருந்து வழிநடத்தி சொல்லுகிறோம்.
தேவனாகிய கர்த்தர் அப்படியா இந்த பிள்ளைகளுக்கு அவளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரின் வல்லமை நாள் நிரப்ப அனுதினமும் ஆண்டவரின் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொண்டு வழிநடத்த முடியாது சுபிக்கிறோம். அத்தியாயின் தேவன் செய்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருக்கிற போவதற்காய் இந்த பேரான கொடி ஸ்தோத்திரத்தை இருக்கிறப்பா இந்த வேலையில இருக்க தாவை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்க நீ ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் அவர்களுக்கு துணையாக இருந்து ஆண்டவரை வழிநடத்த முடியாது இருக்கிறோம். அப்பா இந்த வேலையில சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அங்க ஊடகத்தை ஆண்டவர இன்னும் அநேக இடங்களில் வாழலாம் ஆண்டவர் ஆண்டவர அநேக பிள்ளைகளுக்கு உண்மையும் சமாதானம் நடத்துறதான அருமையான சகோதரனுக்கு நீங்க ஆண்டவர நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தந்து தன்னுடைய வாழ்வியில அவனை நினைத்திருக்க ஒவ்வொரு காரியங்களையும் ஈடேற கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் அப்படியாக செய்ப்பதற்காக எனக்கு கொடானத்தை ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருக்கிற அவருடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய மருமக பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் அவர்களுக்கு நீங்க துணையாகிறது. அவருக்கு எல்லா வகையிலும் ஆண்டவரே இந்த பாதுகாப்பு கொண்டு வழிநடத்தி வாய்ப்பிருக்கிறேன். கர்த்தரையாய் சேர்ப்பதற்காகவும் கொடானபடி ஸ்தோத்திரம். இந்த தொடர் வேலையை ஆண்டவரை உழைப்புவதற்கான சான்ஸ் மகளையும் ஒரு கணவன் ஒரு பிள்ளைகளையும் சமர்ப்பிக்கிறது. ஆசீர்வதிங்களை பலப்படுத்தினார். அப்படியா சேர்ப்பதற்காக கொடானபடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இந்த ஜபத்தோடு நல்ல ஆகும். ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது நன்றி பிரதா கூட இருந்து வழி நடத்தும். நாங்கள் நேர்மலாம நிறைவேற்றுக் கொண்டு இந்திய நாட்களில் யுவதிகளுடைய நிந்தை அவர்களுடைய பயமான சூழலும் தங்களை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் வழி நடத்துங்கள். என்ன பிரசித்தி கொடுத்தீங்க? ஆண்டவரை நன்றி. என்ன பிரசித்தி கொடுத்தீங்க? நீங்க மனுஷர்களுடைய நிந்தையினாலே இந்த வாலிப பிள்ளைகள் இந்திய நாட்களிலே பாதிக்கப்படுகிறார்கள். சூழ்நிலை காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிக்கப்படுகிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கிருபையின் தேவனே கூடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிப யுவதிகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கெட்டாவே அப்பா அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூழ்நிலை காரணமாக கர்த்தாவே அநேகர் அப்படியாய் தள்ளப்படுகிறாங்க தகப்பன். இப்படியான பிள்ளைகளை தேவன் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கர்த்தாவே நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க. நல்ல யோசனைகள் நல்ல சிந்தனைகளை இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவை வழிதவறி போய் விடாதபடிக்கு கர்த்தாவை மெருக பிடித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க. பெற்றோர் கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவை போனுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவை இந்த மாதிரி பழக்க வழக்கங்களோட இருந்து தேவன் இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஊழியம் செய்யற பிள்ளைகளை மாற்றுங்க தகப்பனே. உங்களுடைய அறிவிலே வளரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தவறு செய்யும் போது கர்த்தாவே மற்றவர்கள்
ஸ்தோத்திரம் நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ராஜாப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அநேக தவறான காரியங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே பாடசாலையிலும் கூட கர்த்தாவே போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இதை தயாரிக்கிறவர்கள் விற்பனை செய்யறவர்களை தேவன் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தேசங்களிலே பாதுகாப்பு இல்லை ஆண்டவர். எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் கர்த்தாவே தேசங்களிலே பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை ஆண்டவரை. பெண்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த வாலிப யுவதிகளை கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் மிஷனரிகளா சுவிசேஷர்களா தேவன் உயர்த்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். தேசத்திலே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனை. தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு கர்த்தாவே அப்பா இந்த இணைப்பை கர்த்தாவே சரியாக நேர்த்தியாய் செய்ய தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா. இன்டர்நெட் தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ராஜா அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை அப்பா. அந்த இணைப்பை நடத்துகிற கர்த்தாவே அப்பா. சங்கமம் வானொலி நடத்துகிற ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்கள் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் தேவன் நீங்க சந்திங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இப்பொழுது நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே. நீங்கள் இந்திய நம் வாலிபர்களுக்குள்ளே சில வாலிபர்களுக்குள்ளே பயம், கவலைகள், பதட்டமான நிலைமைகள், இந்த வேதனைகள், கண்ணீர், இப்படிப்பட்ட வாலிபர்கள் அநேகர் இருக்கிறார்கள். படிப்பின் நிமித்தம் அங்கு கொடுக்கப்பட்ட வாலிபர்கள் இப்படியாய் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை தேவன் ஆட்டி தேற்றி அரவணைத்து அவர்களுடைய காயங்களை கட்டி திரும்ப தேவனுடைய சமூகத்திலே நிற்கக்கூடியதாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடான கொடி துதி சோத்திரம் ஆமென் என்று பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிற ராஜா. அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் சிங்காசனத்திலே வீற்றிருந்து அவைகளுக்கு கர்த்தாவே நீர்வோம் வானத்திலிருந்து பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட வாலிபர்களின் வாழ்வாதாரங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க பொறுப்பெடுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப ஆண் பெண்கள் வருங்காலத்திலே தேசங்களின் கர்த்தாவே நல்ல பிரஜைகளா இருக்கவும் அவர்கள் நல்லபடியா வாழ்ந்திருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல தூண்களாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அந்த வாலிப ஆண் பெண்களை எடுத்து நீர் அநேக காரியங்களுக்கு நீர் பயன்படுத்தி நாட்டுக்கு நல்லவைகளை செய்யவும் அவர்களை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இது கடைசி நாட்களா இருக்கிறபடி நாளைய வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அநேக விதமான பதட்டங்கள், பயங்கள், கவலைகள் ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகள் எல்லா ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விலக்கி போடுறோம். அநேக பிள்ளைகளின் படிப்பிலே ஒரு பயம் உண்டு, அவர்கள் வாழ்விலே ஒரு பயம் பதட்டம் உண்டு, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்களுக்கு பதட்டம். இப்படியாக அநேக காரியங்களிலே அவர்கள் உலக கவலைகளினாலே லௌகீக கவலைகளினாலே அமிழ்ந்து போகாதபடிக்கு ஆண்டவராகிய தேவரீர் அவர்களை
நீர் கரம் பிடித்து அந்த கவலையிலிருந்து வெளியேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் அஞ்சுகின்ற அந்த நிந்தைகள் எல்லாவற்றையும் நீர் விலக்கி போடுங்க. அஞ்சுகின்ற நிந்தை அகற்றி போட்டு கர்த்தாவே நல்ல தெளிவான பயத்தின் ஆவியெல்லாம் விலக்கி போட்டு உற்சாகத்தின் ஆவியினாலும் அண்டரே அப்பா சோத்திரப்பா அப்படியாக கூட தெளிந்த புத்தியுள்ள அன்புள்ள இருதயத்திய ஆவியை ஊற்றி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற அநேக பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் துக்கங்கள் அநேகமாய் இருக்கிறது. அந்த துக்கங்களை எல்லாம் நீ சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ரட்சிப்புக்குள்ளே அவர்களை வழி நடத்துங்க. அவர்கள் எந்த ஒரு விதத்தில் எந்த பதட்டமோ எந்த பயமோ இல்லாதபடிக்கு அவர்கள் காயங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நீர் கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலே பொய்யான வழக்குகள் ஆண்டவரே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் படுகிற பாடுகள் அவர்கள் செய்கிறதான காரியங்கள் இவற்றிலே எல்லாவற்றிலும் அவர்களுக்கு வேண்டாத எதிர்ப்பை கொண்டு வருகிற எல்லா காரியங்கள் நிமித்தம் தேவன் அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் இருதயத்தின் பல கணிகளே ஆண்டவரே இந்த வசனங்களை நீர் எழுதும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வாலிப நாட்கள் எல்லாம் மாயை என்று உணர்ந்து அவர்கள் வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. வேலைகளை ஆசீர்வதிங்க, படிப்புகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளின் வாழ்வை கூட தேவன் நீங்க ஆசீர்வதித்து அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதித்து கண்மலையின் மேலே உயர்த்தி வைத்து நீர் அவர்களை உடுத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்போது தலங்களில் நீ இருக்க பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினாலே உன்னை நான் போஷிப்பேன் என்ற வார்த்தையின்படி வாலிப ஆண் பெண்களை அப்படியாக போஷித்து நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். வாழ வயதின் பிள்ளைகள் பலவானின் கையில் இருக்க அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி அவர்களை கர்த்தாவே ஏற்ற வேலையில் எல்லாவற்றிலும் சரியான வழியிலே பெற்றோர்களும் நடத்த அப்பா மற்றவர்களும் தேசமும் தேச தலையில் சபைகளில் இருக்கிறவர்கள் வாலிபகான் பெண்களை சரியான வழியில் அவர்களை வழி நடத்த இவர்களுக்கு கிருபை தரும்படியாய் நோக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக எல்லா வாலிபர் வேண்டாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் விலக்கி பயங்கள் பதட்டங்கள் ஆண்டவரே கவலைகள் தீய எல்லா கிளைகள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு ஆண்டவராகிய தேவன் நீங்க பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே சேர்த்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள்மார் சொந்த பந்து ஜனங்கள் எல்லோரையும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக கூட இந்த சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களும் உமக்கு செய்யற ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மற்றபடியா கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவதையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வாலிப பிள்ளைகளின் மாற்றி ஆசீர்வதித்து இந்த குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆண்டவரே எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அந்த பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் சோத்திர இணைப்பில் இருக்கிற எல்லா குடும்பங்களில் இருக்கிற வாலிப பெண்களையும் கூட கர்த்தாவே எல்லா பிள்ளைகளின் எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபித்த எல்லோருக்காய் உனக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இதை ஜெபிக்க வருகிறதான ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் தேவராகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா கொடுக்கிறோம். செய்து ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்துக்கான மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிட பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
எங்கள் வாலிப ஜோதிகள் சமூக விரோதங்களை செய்கிற வாலிபர்களுக்காக, மேட்டிமையாய் இருக்கிற வாலிபர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் தேவனுக்கு ஏற்றது போல மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கம் கிருவை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. தந்தையப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா அவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கடினமான இருதயங்கள் யாவையும் எடுத்து போடுங்கப்பா. அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் அப்பா தகப்பனே அப்பா உங்கள் வார்த்தையப்பா அவர்களை சுத்திகரிக்கும்படியாக, அவங்களோட வார்த்தை அவர்களை திட்டப்படுத்தும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா உங்கள் வார்த்தையப்பா தகப்பனேப்பா பசியாக இருந்தால் அப்பா வார்த்தையப்பா பசி இல்லாம செய்யும் அப்பா. வார்த்தை இருந்தால் அப்பா, வார்த்தை எங்கள் இருதயங்களுக்குள் இருந்தால் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையான வார்த்தையப்பா. இந்த வார்த்தையப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் மாற்றும்படியாக செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா வார்த்தைகள் பிள்ளைகளை தொடும்படியாக செபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா தகப்பனே அப்பா அவன் கரத்திலே அப்பா மீண்டுமாக ஒப்பு கொட்டுக்கிறேன் தகப்பரே. அவர்களின் சிந்தைகள் எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. தந்தையப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க மனம் திரும்ப செய்யுங்கப்பா. தகப்பரே அவர்களுக்குள்ளாக இருந்து கிரிய செய்கின்ற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும் அப்பா. தகப்பரே அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அப்பா மனசு மாற்றி அப்பா நல்ல பிள்ளைகளாக தந்தையின் வார்த்தைகளை கொண்டு உலகமெங்கும் செல்லுகின்ற வாலிப பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்ற கிருபைக்காக நன்றி அப்பா. உனக்கு அடிமை இல்லாத பிள்ளைகளாக இந்த தேசத்தை கட்டி எழுப்புற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப செல்வங்களையும் என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா. கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேணும் அப்பா. தந்தையப்பா ஒவ்வொருத்தரும் அப்பா கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இந்த தேசத்திலே அப்பா தகப்பனே அப்பா அடிப்படையிலே அப்பா கீழ்ப்படிந்து இருந்தால் அப்பா எல்லாம் மாறுமாண்டவரே அப்பா. எல்லா பிள்ளைகள் மீதும் அப்பா நல்ல சிந்தை உள்ள பிள்ளைகளாக வர்ற அப்பா வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் அப்பா தகப்பனே வாலிபன் எதனால் சுத்தமா தந்தையின் வார்த்தையினால் சுத்தமடைப்பா. தந்தையப்பா நீங்கள் வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழிநடத்தும்படியாக என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்கப்பா. வானொலிகளையும் அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா. தந்தையப்பா எபிக்க வந்திருக்கிற அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா. எந்த சத்திரமும் மேற்கொள்ளாத படிக்கப்பா உங்கள் செட்டைகளாலே மூடி ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக அனைவரையும் என் தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்கள் இந்த நாட்களிலே பாடசாலை பிள்ளைகளுக்காகவும் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என் பாடசாலை டீச்சர்ஸ்மாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை போதிக்கவும் புத்தியை போதிக்கவும் அங்கு ஆசிரியர்களுக்கும் அங்கு மாணவர்களுக்கும் இருக்கிற கீழ்ப்படிவு பயபக்தி இவர்களுக்குள்ள வரவும் கர்த்ததாமே இவர்களை பொறுப்பேற்று ரட்சிப்பை அவர்களுக்கு அந்த 2 மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் கர்த்தாவே பிள்ளைகளுக்குரிய நாள் என்று நாங்கள் வைத்திருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. இயேசுவே இந்த நேரத்திலும் சகல தடைகளை நீக்கி ஆண்டவரே நேர்த்தியாக கொண்டு வந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே நீர் பெரியவர் அப்பா. ஆண்டவரே வருங்கால சமுதாயத்து பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றோருக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனிகள் அப்பா. இந்த கற்பத்தின் கனிகள் அப்பா பிசாசானவன் வஞ்சிக்காதபடி, பிசாசின் வலையிலே விழுந்து விடாதபடி, உலகத்துக்குள்ளே விழுந்து விடாதபடி பிள்ளைகளுக்கு நல்ல கல்விமானின் அறிவை கொடுத்து
இன்பம் பலனும் தெளிந்த புத்தியினாலும் நிரப்பி பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குள்ளாக பலுகி பெருகி ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்டு சாமுவேலை போல ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே படித்து வருகிற பிள்ளைகளுக்காக, பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக வேண்டி நிற்கிறோம். ஆசிரியர்மாருக்காக வேண்டி நிற்கிறோம் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு ஆசிரியர்மாரும் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக ஆண்டவரே உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரையும் கவனித்து அவர்களை கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டித்து, அன்பு செலுத்த வேண்டிய இடத்திலே அன்பு செலுத்தி கல்வி கற்கும் பொழுது ஆண்டவரே எல்லாரையும் அரவணைத்து அந்த பிள்ளைகளை ஆண்டவரே கல்வி கற்க வைக்கவும் அந்த ஞானத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்மாருடைய உள்ளத்துல நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, உலகம் பொல்லாததா இருக்கு ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ்களை கேட்கும் பொழுது என் தெய்வமே, இந்த பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள் என்று ஆண்டவரே ஏக்கத்தோடு இருக்கிற பெற்றோர்களும் நாங்களை நீங்க அறிகிறீர் ஐயா. தகப்பனே, 20 வயசு 22 வயசு ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று தாழ்பன்மார் தாய்மாருக்கே தெரியாத வண்ணம் ஆண்டவரே அப்பா நடந்து கொண்டு போற இந்த உலக பொல்லாத நாட்களிலே ராஜா, இந்த வளர்ந்து வருகிற பாடசாலைக்கு போற பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லுகிறபடி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிழலிலே தங்கும்படியாக ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த ஆசிரியர் மாறும் பட்சபாதம் பார்த்து ஒரு பிள்ளையா மற்ற பிள்ளை என்று பார்க்காதபடி எல்லா பிள்ளைகளையும் அரவணைத்து பாதுகாத்து பரிசுத்த பாதையிலே பாடசாலைகளிலே நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களும் ஆண்டவரே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அறைக்குள்ளே என்ன செய்கிறார்கள், படிக்கிறார்களா படிக்கலையா என்று சொல்லி ஆண்டவரே இவர்களை கண்காணித்து ஆண்டவரே இவர்களுடைய பாதைகளை செவ்வையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகம் ஆண்டவரே அப்பா கரடு முரடாய் போய்கொண்டிருக்கிறது கர்த்தாவே. கோணலானவைகளாக வளர்ந்து கொண்டு வருகிறதப்பா. இந்த மத்தியிலே ராஜா தகப்பனே உம்முடைய செட்டை வேண்டும் பிள்ளைகளுக்கு, உம்முடைய கரம் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய நிழல் வேண்டும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்த ஞானம் வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்விமானின் அறிவுகளை நாவுகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சாமுவேல் எப்படியாக உம்முடைய சத்தத்தை கேட்டாரோ அதே போல இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே ஜெபித்து வேதம் வாசித்து படுத்து உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகள் நினைவுகள் ஆண்டவரே அப்பா உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரையும் ஆண்டவரே குருவிகள் கூடு கட்டி சிந்தனைகளை வீணராக்காதபடி பிள்ளைகளை நீர் எல்லாவற்றிலும் பாதுகாத்து பொல்லாத இச்சைகளுக்கு விலக்கி ஆண்டவரே பாடசாலைகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு போற பிள்ளைகள் ஆண்டவரே வருங்காலங்களிலே ஆண்டவரே தேசத்தை நாடுகளை ஆண்டவரே ஆளுகிற பிள்ளைகளாக பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் உண்மையும் உத்தமமான கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாக இருந்து இந்த பிசாசின் பிடியில் இருந்து பிசாசின் கையில் இருந்து பிசாசின் கண்ணில் இருந்து இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து உம்முடைய செட்டையின் மறைவிலே கர்த்தாவே நீங்க வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கிலே வரத்திலே இடையிலே மனுஷராலும் பிசாசினாலும் வஞ்சிக்கப்படாதபடி ஆண்டவரே நீர் முன்னாக பின்னாக வலதுபுறம் இடதுபுறம் நின்று பிள்ளைகளை பாதுகாத்து ராஜா ஆண்டவரே பெற்றோருக்கு ஒரு உகந்த வாசனை உள்ள பிள்ளைகளாக நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சபைகளுக்கு ஒரு உகந்த வாசனை உள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் நிலை நிறுத்தப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கு ராஜா. உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அனுதினமும் உம்முடைய புகலிடம் ஆண்டவரே வேணும் ஆண்டவரே. அந்த புகலிடத்துக்குள்ளே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் பெரியவர் அப்பா. கண் நிச்சயங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. படிக்க முடியாதபடி ஜெபிக்க முடியாதபடி வேதம் வாசிக்க முடியாதபடி போடுகிற சத்துருவின் சகல கிரியைகளை நாசமாக்கி சங்காரம் பண்ண வல்லவராயிருக்கிறீர்கள் தகப்பனே நீங்கள் அப்பா. ஆண்டவரே, பறந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பட்சித்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீர் செய்ய வல்லவர் அப்பா. நாங்கள் காண்கிறதும் அல்ல, பெற்றோர் காண்கிறதும் அல்ல, ஆசிரியர்மார் காண்கிறதும் அல்ல ராஜா. ஆனால் உம்முடைய 7 கண்கள் காண்கிறதப்பா இந்த பிள்ளைகள் மேலே. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
நீர் பாதுகாத்து ஒரு கர்த்தாவே ஒரு ஸ்தானாதிபதிகளாக ஒரு மந்திரிமார்களாக ஒரு அமைச்சர்கள்மார்களாக ஒரு பரிசுத்த தேசத்தை கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு கூடாக நீர் காண வைக்க போறதற்காய் நன்றி இயேசப்பா. நன்றி இயேசுவே. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அறிவை கொடுக்கிற சாத்தானை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா. இந்த லேப்டாப்புகளாலும் இந்த டெலிபோன்களுக்களாலும் எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கண் மூடி முழிக்க முன்னம் செய்து முடித்து ஆண்டவரே அது தெரியாத மாதிரி கூட அறைகளுக்குள்ளே இருந்து நடத்துகிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாய் போகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆண்டவரே அந்த ஞானம் சாலமோனை எப்படி நடத்தினதோ அதே போல கர்த்தாவே கரத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற அந்த ஞானம் பிள்ளைகளை நிரப்பி நல்ல பாதையிலே நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்குள்ளே நல்ல அன்பை கொடுங்கப்பா. பெற்றோருக்கும் ஆசிரியர்மாருக்கும் நல்ல அன்பு ஆண்டவரே பரிந்துணர்வுகள் செய்ய வெளிப்படையாக கதைத்து பேசி காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளை நீர் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே நல்ல பாதையிலே நடத்தவும் தங்களுடைய நண்பர்மாரையும் பாதுகாத்து நடத்தவும் ஆண்டவரே நீர் ஒரு பாதையை திறக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளில இருக்கிற பிள்ளைகள் கூட ஆண்டவரே கர்த்தாவை விழிப்புணர்வோடு ஆண்டவரே விழித்து உணர்ந்து மற்ற பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு பிள்ளைகளாக ஜெபத்திலும் கர்த்தாவே துதியிலும் ஆண்டவரே வேத வாசிப்பிலும் ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே முதலிடம் கொடுத்து ஆண்டவரே மற்ற பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த காக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்து முடிக்க போற தேவாதி தேவனுக்கும் கர்த்தாதி கர்த்தாவுக்கும் ராஜாதி ராஜாவுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்தி உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் சுமதியை வரவேற்றுக் கொண்டு பேசலோ. சுமதி இணைஞ்சிருக்கிறீங்க. எங்கள் வாலிப யுவதிகள் எழும்பி பிரகாசிக்கக்கூடியதா சபையிலே சபைக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி அவர்கள் வாழவும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும். நான் நிரப்பப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வரி பரிசுத்தமான மத்திய வேலைக்காய் உன் நாமத்தை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு குடும்பத்திலேயாய் ஒரு இடத்துல கூட்டி சேர்த்து சுவாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. ஆண்டவரே ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே இருக்கிற தடைகளை நீக்கினபடினாலும் நன்றி. இதோ தகப்பனே ஆவியானவரே இந்த சங்கமமானவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நடத்துகிறேன் மனை பிள்ளைகளுக்காய் உறவினர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உதவி செய்து இருக்கீங்கதற்காக எல்லாவற்றுக்குமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உடைய அன்புமாய் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் விசேஷத்தை எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்படுத்த இந்த சங்கமமானவரை நீங்க எடுத்து பயன்படுத்துகிறீங்க. இன்னும் இந்த மாதிரி கர்த்தாவை எடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சப்பா தகப்பனே ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்டது என்ன வாலிபத்தை எதனால் சுத்தம் செய்வான் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரை சிருஷ்டிகர்த்தராகி உங்களை நினைக்க வாலிப வயதுல கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே சிறு வயது தொடங்கி ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரை வருகிற ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவே உடைய ராஜ்யத்துக்கனே உமக்கனே எழுந்து பிரகாசிக்கு பிள்ளைகளாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் தகப்பன் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வாலிபன் நாட்கள்ல கர்த்தாவே தவற விட்டுட்டு பிறகு உட்கார்ந்து யோசிக்காதபடி ஆண்டவரே இந்த நாள் இதுவே இந்த நாள்ல காரியங்களை நடப்பிக்க ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்கள் உடைய சமூகத்துல ஆண்டவரை இருந்து ஆண்டவரை வேதத்துல நாங்கள் பார்க்கிற எத்தனையோ வாலிபர்கள் உங்களை பின்பற்றி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்ததையும் ஆண்டவரே தகப்பனை அதை பின்பற்றி வாழத்தக்க இப்ப இருக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா அவருடைய வாலிப வயதை பயன்படுத்தி கொள்ள கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நல்ல ஆலோசனைகளோட ஆண்டவரே தகப்பனே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வைத்துக் கொண்டவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் ஆசிரியர்களுக்கு சபைகளுக்கு கீழ்ப்படுகிற
சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய நடைகள் உடைகளை காத்துக்கொள்ளும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதம் வாசிக்கவும், உண்மை ஆராதிக்கவும், உண்மை வீட்டிற்கும் உண்மை தனி கொடுக்கவும், உண்மையை பற்றி கொள்ளவும் கருத்தாவை கிருபை செய்யுங்க ஆண்டவரை, கிருபை செய்யுங்க. நீங்க நல்ல சிநேகிதன் ஆண்டவரை. உலகத்து மனுஷனோடு சிநேகிதம் வைத்துக் கொள்ளாதபடி உண்மை சிநேகிதம் வைத்து உண்மையை பற்றி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய தயவுள்ள கருத்தினால ஒவ்வொரு பிள்ளையும் ஆவியானவரே, சரியானது தானாய் கனி கொடுக்காது போல நீங்களே என்ன நிலத்துல விட்டால் நீங்களோ கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. சிறந்த கனிகளை கொடுக்கத்தக்க கிருபை தாழ்த்து இருந்தவரே. அவர்களுடைய எதிர்காலங்களை சீரழித்துக்கிற காரியங்கள் செய்யாதபடி, ஆசையும் கட்டி பணிந்து போகாதபடி, கண்களை நச்ச ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் ஆண்டவரை தகப்பனே ஆவியின் வர்றங்களினாலும் ஆண்டவரை நீங்க சொல்லியிருக்கீங்க மாம்சமான ஆவியின் ஆண்டவரை. அப்பொழுது ஆண்டவரை அந்த ஆவியின் படி கர்த்தாவே ஆவிக்குரிய காரியங்களை மேலானவே ஆண்டவரை. இந்த நாள் அநேக வாழ்வர்கள் மறை ஆண்டவரை கொண்டாட சத்து வாழ்வுக்குள்ளே கர்த்தாவே அது ஆண்டவரை தகப்பனை சபையில் உள்ள காரியங்கள் செய்து கொள்ளும் சாட்சியில்லாத வாழ்க்கை. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவரை தற்கொலையின் ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சிறைப்படுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரை. பிள்ளைகள் மீது கைகளை போடாதபடி ஆண்டவரை ரத்த வேலை எடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. மனம் திரும்பட்டும் ஆண்டவரை. அப்பா பொல்லாத மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் ஆண்டவரை இயேசப்பா இன்னும் எல்லா கெட்ட காரியங்களுக்கும் அடிமையா இருக்கிற எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்பி ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரை ரட்சிப்பு என்னும் ஆண்டவரை வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு கூட இப்படியான காரியங்கள் இருக்கிற பிள்ளைகள் கூட மனம் திரும்பட்டும் ஆண்டவரை. உங்களுக்கு பயப்படுத்த ஆண்டவரை அறியத்தக்க கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, அப்படிப்பட்ட தாய் தகப்பன் எந்த வழியில சொன்னா பிள்ளைகள் கேட்பாங்களோ அந்த வழியில சொல்லி அவர்களை சரியான முறையில வழிநடத்த தாய் தகப்பனுக்கு கட்ட தாமே ஞானத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை இன்றைய வாழ்வர்கள் எங்களுடைய தேசத்துக்கு முக்கியமானவர்களாக சரியான ஆண்டவரை தவறி போகாதபடி நீங்க நடத்துவீங்க சப்பா. நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரை. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அவர்கள் கர்த்தாவை ஏற்ற வேலையில ஆண்டவரை ஏற்ற வாழ்க்கை துணையை ஆயத்தப்படுத்துவீங்க ஆண்டவரை. அவர்களால் ஒரு வாழ்க்கை துணையை தேடி அது கொஞ்ச காலம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை துணையை விட்டுட்டு அப்படியான காரியங்கள் எல்லாம் செய்யாதபடி ஆண்டவரை காத்திருந்து கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு வாழத்தக்க ஒவ்வொரு ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரை. படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தாவை நல்ல ஞானத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கல்வி சாலமோன் ராஜா ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா தகப்பனே சபையில் ஆண்டவரை அபிஷேகத்துல வளரத்தக்க அப்பா தகப்பனே நீங்க ஒவ்வொரு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே சத்துருவானும் கை போன பாதுகாத்துக் கொள்ளுங்க. கீழ்ப்படிதல் உள்ள அந்த சுகபலனோ மனது சரியான ஆண்டவரே. அப்பா சகல துதிகள் மகிமையால் செலுத்தினே தாழ்த்தும் நாமத்தை வைத்து செபிக்கிறேன். இறக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமென் சிஸ்டர். ஆமேன் ஆமேன். நாங்க ஆல்பம் சுசிலியா அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் அம்மா. Praise Lord. நீங்க வாலிப ஜோதிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுறாரோ அதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, அப்பா பிதாவே, என் வாய் உமது துதியினாலும் நாளோறும் உமது மகத்துவத்தினால நிறைந்திருப்பதாக. முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கி போகாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலே உமது கரங்கள் இருப்பதாக. அன்பின் தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே, உமது கரங்களால் ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் உமது பிள்ளைகளப்பா, ஒருபோதும் தள்ளிவிடாமல் அவர்களை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகள் சாமுவேலை போல இருக்க செய்தலும் தகப்பனே. அப்பா, அவர்கள் ஒரு விசுவாசிகளாய் இருக்க பண்ணும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் தாய் தகவலுக்கு ஒரு முன்மாதிரியாக நடக்க செய்தலும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை இழந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அது வாலிப பிள்ளைகள் மேலே அன்பை செலுத்தும் தகப்பனே. அவர்கள் தாய் தகப்பனுக்கு அவர்கள் பணி விடை உள்ள பிள்ளைகளாக நடக்க செய்திருந்த தகப்பனே. அவர்களின் முன்மாதிரியை அவர்களுக்கு நீர் காட்டி கொடுத்த தகப்பனே. அவர்கள் என்னென்ன செய்ய வேணும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்த தகப்பனே. அவர்கள் ஒருபோதும் அவர்கள் கெட்டு போகாத வண்ணம், இந்த டெலிபோன் மூலம் அவர்கள் கூடாத இது நடத்துகளை நடவாத வண்ணம் இயேசுவே அவர்களுக்கு நீர் சொல்லிக் கொடுங்க தகப்பனே. அப்பா, நீர் கற்றுக் கொடுக்கிற தேவனப்பா வாலிப பிள்ளைகளுக்கு. அப்பா தகப்பனே, இளம் வயதிலே அவர்கள் அழித்து போகாத வண்ணம் தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்க உதவி செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகள் வழி தவறி போகுதுகளே என்று ஆண்டு எசப்பா தாய் தகப்பன் பரிதவிக்கிற நேரம் நீர் கண்ணோக்கும் தகப்பனே. அவரை கண்ணோக்கி உமது வழியில் இழுத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்கு சேவை செய்ய கூடிய பிள்ளைகளா மாற்று தகப்பனே. அப்பா, ஒருபோதும் அவர்களை தள்ளி விடாதேன் ஈசப்பா. ஈசப்பா, அவர்களை உமது பிள்ளைகளப்பா, உமது பிள்ளைகளப்பா, அறியாமல் என்னவும் செய்திருந்தால் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு அறிவையும் புத்தியையும் குடும் தகப்பனே. அப்பா பிதாவே, வலிவை போக விடாதேயும் உமது ஞானத்தை அவர்களுக்கு குடும்பது அறிவை குடும் தகப்பனே. உமது புத்தியில் அவர்கள் நடக்க செய்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே, இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இத்தனை தாய் தகப்பன் அழுகையும் கண்ணீருமாய் இருக்கிறார்களே என்ற தவிப்புகளை நீர் பாரும் தகப்பனே. ஒருபோதும் அவர்களை கைவிடாத தகப்பனப்பா. இசப்பா, அந்த வாலிப பிள்ளைகள் கைவிடாதே தகப்பனே. நாளுக்கு நாளே இளம் பிள்ளைகளில் கொலை கொலை என்றே அறிகிறோம் தகப்பனே. அப்படியான இதுகளுக்கு விடாதே தகப்பனே. அவர்களை நல்மாதிரியை நடத்தும் தகப்பனே. இசப்பா, உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அவர்கள் உமது கரங்களில் இருப்பதாக. இயேசுவே, தேசிய குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களின் தீழ்வுகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கமமான நீ ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் இதிலே கூடி வந்து உமக்கு ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, கனா சிஸ்டர் அவ மகனை ஆசீர்வதியின் தகப்பனே. அவை 2 பேரும் உமது பிள்ளைகளப்பா. அவர் என்னென்ன நினைத்திருக்கிறாவோ அவன் செயலின்படி இந்த பிள்ளைகள் நடக்க நீரே வழிகாட்டியரும், நீரே முன்மாதிரியாயிரும். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் திடகாத்திரத்தையும் கொடுத்த தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அந்த சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆரோக்கிய பலன் தந்து நடத்துவாராக. ஆமென். 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 நாங்கள் ராணியக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ராணியக்கா. யுவதிகள் வீணான அன்புக்குள்ளே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏமாற்றப்படுகிறார்கள். அதனால் அவருடைய சிந்தைகள்
அங்கு சீடப்படுகிறது, சீரடைகிறது. இந்த வீணான அன்புக்குள்ளே இவர்கள் கடக்காதபடி காத்து கொள்ளப்பட நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஜெபத்தை கேட்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கத்தாவை கண்ணோக்கும்படியா நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவரை கண்ணோக்கம் கொண்டிருக்கும்படியா அப்போ நமக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரை. வாலிப ஜோதிகளையும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. எல்லா காவலோடும் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. ஐயா நல்ல நண்பர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியான ஆண்டவரே காத்து கொள்ளும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே வார்த்தை சொல்லுறபடி ஆண்டவரை தள்ளாது. அது சிரசுக்கு முடியும். கழுத்துக்கு ஆண்டவரை சனக்கு சொன்னீங்க கத்தாவே. கழுத்துக்கு ஆண்டவரை சரப்பணியாய் மாறட்டும் சொல்லை கேட்கத்தக்கதாக ஆண்டவரை நீ நம்மளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை அடிமையாகிறபடி ஆண்டவரை கத்தாவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய பாதுகாப்புகளை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தின் சிந்தனை மண்டலங்களுக்குள்ளே கிரிய சுற்றாவிகள் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் ரத்தத்தின் பின் சட்டங்களிலே அவளை தாய் தந்தருக்கு கீழ்ப்படியற்றும் ஆண்டவரை. வேளாண் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியற்றும் ஆண்டவரை. ஆசீர்வதிப்பீராக சுவாமி கர்த்தாவே. ஆண்டவர் சங்கீதம் முதலாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரை ஈனவர்கள் இல்லாமலும் ஆண்டவரை பரியாசத்துக்கு உட்காரும் இடத்துல உட்காராமலும் பெரிய காரியத்தை செய்வீராக. அதிசயங்களை காணப்பட ஜபிக்கிறோம் 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 அந்த சாலத்தை ஆண்டவர் ஜபிக்கிறோம் பெரிய படிப்பை படிக்கிறோம் எழுதி வெற்றி பெறும் அந்த சாலை இந்த பிள்ளைகளுக்கு போதிப்பீர்கள் சுவாமி. ஆண்டவரை வழிகளை காட்டி செல்ல வேண்டிய பாதைகளை நீங்கள் காட்ட முடியாது ஜபிக்கிறோம். ஆண்டவரை செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய பாதத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை இவளை ஆசீர்வதித்து ஆண்டவரை நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய பார்வைக்கு வேதனை உண்டாக்கும் நித்திய வழி செல்லும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை. சுத்தாவியான ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராணியக்கா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சபையின் சபை மக்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாங்கள் நால்வரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள்
ஜெபத்துக்கு வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வீடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் யுவதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய விருத்திக்காகவும், அது மட்டுமல்ல அவர்களுடைய திருமண காரியங்கள் கூட கைகூடி வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த இஸ்ரவேல் தேசம் யுத்த தேசங்கள்ல நிக்கிற அந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் நினைத்து ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் பிதாவே, தேவனே புறப்படுங்க இந்த வேண்டுகோளை தேவனே பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா, தேவனே இந்த சங்கம் இருக்கிற குடும்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது கரத்தை ஒப்படைக்கிறப்பா பிதா. வார்த்தையினாலே குடும்பங்களை கட்டுங்க ராஜாவே. கணவன் மனைவிக்கு தேவனே ஒரு மனத்தின் ஆவிய கொடுங்களப்பா. தாய் தகப்பனுக்கு ஒரு மனத்தின் ஆவிய கொடுங்க. பிள்ளைகளுக்கு மனத்தின் ஆவிய கொடுங்களப்பா. ஐக்கியத்தின் ஆவிய கொடுங்களப்பா இயேசு ராஜா. தேவனே அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்று உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதா. உடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்கேசு ராஜாவே தேவனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவாவியானவரே நன்றி அப்பா. சொன்ன தேவனே, இந்த குடும்பங்கள் கட்டப்பட இந்த பிதாவே அதற்கு தக்க விதமான குடும்பங்கள் அப்பா நம்முடைய இந்த குடும்பங்கள் ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்தினாலே இந்த குடும்பத்தில் இந்த ஆவியானவரே ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி. சத்திய வார்த்தையினாலே தேவனை பிதாவே
கிருபை செய்யுங்க. அப்படியாக சீர்வதை பிதாவே தேவனை பிதாவே சகல நாமத்திலே சந்ததி சந்ததி ஆசீர்வாதத்தை நோக்கி ஆசீர்வாதம் பிதாவே நன்றி அப்பா. நீங்கள் அப்படி ஆசீர்வாதத்திற்காக நன்றி தேவனே. தேசத்தில் தேசங்களில் நாமத்தினார் சிந்தையாய் தேவனே மோட்சி அப்பாவிதாவே கடைசி நாட்கள் நன்றி அப்பாவிதாவே அதற்காக நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. நன்றி அந்த தேவனே சுவாசம் அப்பா. ஆசீர்வதி இந்த ஊழியத்துக்கு நன்றி அப்பா. நன்றி என்ற நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபத்தோடு கூட எம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, நாளைக்கு ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்திலே ஒன்று கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது அந்த நிமிஷத்தில் ஆண்டவரே வார்த்தையை மத்தியிலும் தேவனே நீ வழிநிறுத்தும் ஐயா. அப்பா பொறுப்பிருந்தாவே நாளை ஒப்பு நல்ல துதிக்க நம்மப்பா. பிள்ளைகள் சந்ததி அவர்கள் வீட்டிலே பிள்ளைகளுக்காய் ஒரு குடும்பத்திலும் பிள்ளைகளுக்காய் அவர்களுக்கு வாஞ்சலுக்காய் இயேசுவின் நாமம். கர்த்தாவே சுவாமி
கொண்டதுக்காய் எங்களை துதிக்கிறோம், எங்களை சோதிக்கிறோம். ஜபிக்கின்ற விசுவாசிகள் இந்த பாஸ்டர்ஸ் எல்லோரும் ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அசைவான ஜெபிக்கிறோம். அந்த இடத்தில் அவற்றையும் கேட்டு நீங்கள் அந்த தேசத்தில் கொண்டு வர போறதுக்காக ஆண்டவர்களோட துதிக்கிறோம். இந்த வாரம் ஜெபித்த தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் சோதனைகள் எல்லாவற்றுக்கும் தங்களுக்கு சோதனை ஜனத்தோடும் பிள்ளைகளோடும் கரத்தில் ஒப்பதிக்கும் இந்த பிள்ளைகளோட அந்த பிள்ளைகளோட கல்வி காரியங்கள் ரொம்ப கரத்தில் ஒப்ப கொடுக்கும் சோதனை பாச சார்ஸ் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துக்காய் நன்றி சொல்லும். இந்த இடத்திலும் கருத்துக்களை சுவாமி அவங்களுடைய குடும்பத்தார் எல்லோரையும் கூட கரத்திலே ஒப்பு கொடுத்து ரத்த கோட்டைகளை மூடி ஜபிக்கிறோம். சாதனை டாலிசிற்காய் கணவருக்காய் நன்றி. இந்த நாளிலும் கொடுத்திருக்க ஊழிய பாதைகளுக்காய் நன்றி. அதே போல இந்த புதிய நாளும் ஆண்டவரை கூட இந்த நடத்தி செல்ல வேண்டுமா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி சோதரி பாபிக்காய் நன்றி. அவருடைய ஊழியர்களுக்காய் இந்த கூட்டங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்த ஜபிக்கிறோம். சோதரி சுகுமாரிக்காய் அவருக்காய் சோதரி தயாவுக்காய் சோதரிக்கிறோம். சோதரி சுகுமாரிக்காய் சொல்லலாம். ஊழியங்களையும் பொறுப்பேற்று ஜபிக்கிறோம். சோதரி சுமதிக்காய் சுமதியுடைய ஊழியங்களும் கரம் கொடுப்பா ஜமான்களை கண்கள் ஜபிக்கிறோம். நாளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நோய் தேசத்துக்காய் கரத்துல குடும்பத்தையும் பொறுத்திட்டு அந்த கூட இன்னைக்கு ஆற்றமாக்கள் அறுவடை செய்யப்பட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கான செய்வதற்காய் குடும்பத்தாருக்காக எங்களுக்கு சூத்திரம். அந்த தேசத்தில் அதிகாரிகள் தலைவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சாதனைவாதி பாலசெல்வம் குடும்பத்தாரை அதே போல இந்த புதிய நாளில தகப்பனே ஜபிக்கிறோம் அப்பா. அதே போல ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுவோம். அதாவது காயங்களுக்கு நித்திய வெளிச்சம் வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் பாடுகின்றது பிள்ளைகள் வசனங்கள் எடுத்து வருகின்றது பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்களோடு கரம் கூட குடும்பத்தார் சாதனை கன்சிக்காய் நன்றி சொல்லுவோம். கன்சியோடும் கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே தாயார் கர்நாதி ஜெயம்சம்மா தாயார் கேந்திரனும் எல்லோரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபிக்கிறோம். எல்லா நேரத்திலும் கத்தாவே சாமி குடும்பத்தாரை ஜபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் நாட்களிலும் ஜபிக்கிறோம். அதோடு கூட ஆண்டவர் குடும்பம் கொடுக்கிறோம். ஜபிக்கிறோம். கருத்து ஜபிக்கிறோம். கல்வாறு கோட்டைகளை தந்து ஜபிக்கிறோம். கடன் கூட இருக்க சோதரி கீர்த்தனாவுக்காய் நன்றி. அவர் செய்கின்ற காரியங்களுக்காய் நன்றி சாமி. இந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக நன்றி சொல்லுவோம்.
கேட்கிறவர்கள் கேட்கிறவர்கள் வியாதி பிள்ளைகளிலிருந்து இந்த வசனங்களை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரை சுகம் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் ஜீவனை ஆமீன் ஆமீன். அதிகாலை வேளையிலே இணைந்த, காலை வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களும், அதே வேளையிலே நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சௌரி ஏமி புஷ்பராஜாவும், அதே வேளையிலே இந்த வாரம் முழுக்க நீங்கள் ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வாக்குத்தத்த தியானத்துக்கு கூட கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து நற்சிந்தனை, ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். முதலிலே ஊழியர் சுசேகரிப்பின் வானரவர்கள் வாக்குத்தத்த தியானத்துக்கு கூட வழி நடத்துவார். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா ஏமி? யாருக்காவது கேட்கலையா? கேக்குதா சிஸ்டர் ஏமி? உங்களுக்கு கேட்கலையா? சார் ஏமி, பிரைஸ் லார்ட். ஆமீன் ஆமீன். சவுண்டு யாரு கட் பண்ணி விட்டார்கள். ஆமீன் ஆமீன். இந்த வாரம் முழுக்க இணைந்து ஜெபித்து உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை யூரோப்பிலே நேர மாற்றமாக இருக்கிறது. அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. சாரி ஜானட், நான் பேசுறது கேட்குதா? யாரோ என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணி விட்டார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த வேளையிலும் வாக்குத்தத்த தியானத்துக்கு கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கிற வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன் ஆமேன். நாங்கள்